அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசுவாசியின் கடமை என்பதில் ஒரு மூணாவது பகுதியை நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பார்ட் 3, டிவைன் டியூட்டிஸ் ஆஃப் அ பிலீவர். பார்ட் 1ல் ஒரு 5 காரியம் சொன்னேன், பார்ட் 2ல் ஒரு 4 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். அதே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே சொன்ன. அப்போ ஒரு விசுவாசனுடைய கடமைன்னு பவுல் என்ன சொல்றாரு தெசலோனிக்கேயர் திருச்சபையிலிருந்து? they expected eagerly the return of the Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு விசுவாசனுடைய கடமையாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவம் அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி மார்க்கமாக மாறிடுச்சு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் த ரிலிஜன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு எத்தனையோ ஊழியக்காரங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டாங்க. இது ஒரு மார்க்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து மார்க்கத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரல. இன்னும் சொல்ல போனால் எந்த மார்க்கமும் நம்மை பரலோகத்திற்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. அப்போ கிறிஸ்தவத்தை ஒரு மார்க்கமாக, we should not approach Christianity as a religion. ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குது, ஒரு சடங்காச்சாரம் இருக்குது, ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, போகணும் சர்ச்சுக்கு போகணும், இதை செய்யணும், இந்த வயசில் அதை செய்யணும், அந்த வயசில் இதை செய்யணும். இல்லை, அதுவல்ல கிறிஸ்தவம். இப்போ இந்த ரொட்டீன் ட்ரெடிஷனலிசம் அல்லது ரிச்சுவலிசம் இதுக்குள்ளே போனதுனால என்ன ஆச்சு? ஸ்லோலி எக்ஸ்பெக்டிங் த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஃபேடிங் இன் த மாடர்ன் சர்ச்சஸ். அந்த வருகையை குறித்து மங்கி போன ஒரு நிலைமை இருக்குது. காரணம், பாரம்பரியங்கள் ஊறி போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வருகை குறித்து நம்ம அடிக்கடி சபைகளை பேசுகிறோம். அது பிரதானமானது. 2025 டிசம்பர் ஃபுல்லாக நான் எங்கள் சர்ச்சில் வருகை பற்றி தான் பேசினேன். ஃபர்ஸ்ட் கம்மிங் முடிஞ்சிச்சு. ஸோ கிறிஸ்மஸ் சீசனில் கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது, செகண்ட் கம்மிங்க்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போ ஒரு விசுவாசி மனதளவில் ஆயத்தமாக இருக்கணும். இயேசு வருவார், சீக்கிரம் வருவார், எப்போனாலும் வருவார், நான் கைவிடப்பட்டுறக்கூடாது, நான் போகணும், அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளணும், பாவங்கள் செய்யக்கூடாது, கர்த்தர் சொன்னதை நான் என்ன செய்யணும், நான் கேட்கணும், அந்த அந்த பிரின்சிபிள்ஸ் படி வாழணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதுமே என்ன செய்யணும், வரணும். இது ஒன்று. ரெண்டாவது, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சில காரியங்கள் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நிருபங்களை இந்த கண்ணோட்டத்தில், விசுவாசியின் கடமை என்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபை குறித்து என்ன சொல்றாரு? நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாய் இருந்தபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக. ஒரு விசுவாசியுடைய கடமை என்னது? ஊழியர்களுக்கு பிரியமாக இருத்தல். டியர் டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். நல்லா கவனிங்க. ஊழியர்களுக்கு பிரியமாக இருத்தல்னா ஊழியர்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுறது, அதை நான் சொல்லலை. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஊழியக்காரங்களும் மனுஷன், ஹீரோ ஒர்ஷிப்புக்குள்ளே போயிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரரை கொண்டு போய் கடவுள் இடத்துல வச்சிடக்கூடாது. தலைகளை நின்னாலும் அவர் இடத்துக்கு போக முடியாது, போகக்கூடாது. அந்த மகிமையை எடுக்கும் பொழுது தான் வீழ்ச்சி வருது. விசுவாசிகள் அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியையும் மகிமையை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருக்கு, ஆராதனை வீரர், சுவிசேஷகர், ஒரு பெரிய பாஸ்டர் அப்படின்னு கொடுக்கும்போது அவர் விழுந்துடுறாரு. பாவங்களில், தவறுகள் என்ன செய்யறாரு? விழுந்துறாரு. அந்த தவறுகளில் விழுந்தாலும் பரவாயில்லை, அவர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள் இருப்பது பரிதாபமான ஒரு காரியம். ஆனால் நம்ம பரிசுத்தவான்களுக்கு பிரியமாக இருக்கணும். அதாவது இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுறது? ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. நெவர் அப்போஸ் த சர்வன்ட் ஆஃப் காட். உங்களுக்கு பிடிக்கல, சில விஷயங்கள் பிடிக்கல, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா பொறுமையாக, அவர் தப்பு பண்ணுற ஆளாவே இருக்கட்டுமே, அவருக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவர் பண்ணுறது தப்பு ஆண்டவரே, அவர் பைபிளுக்கு விரோதமானது, அவர் பார்ஷியாலிட்டி பண்ணுறாரு, என்னன்னாலும் பண்ணலாம், மனுஷன் தானே, அதெல்லாம் நீ அவருக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, அவருக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர். இதுதான் ஒரு விசுவாசி செய்யணும். ஒன்று. அடுத்தது என்ன பண்ணணும்? அவர்கிட்ட உட்காந்து பேசணும். ஐயா, உங்கள்கிட்ட இப்படி சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறோம் ஐயா, தப்பு இல்லை. அதை விட்டுட்டு அவரை எதுக்குறது, அவரை உண்டில் ஆக்குறது, அவர் இங்கே விட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணுறது, நான் அவரை பற்றி 4 பேர்கிட்ட தப்பாக பேசுறது, இந்த ஆட்டிடியூடுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவன் போகக்கூடாது.
ஏன்னா ஊழியக்காரங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. நீ நல்லா கவனிங்க, ஊழியக்காரங்களை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் திரும்ப திரும்ப சொல்றோம்? they have special anointing, they are carrying the anointing. அது அது நல்ல ஆட்களோ கெட்ட ஆட்களோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போல. யூ லுக் அட் தி anointing. சவுல் நல்லவனா இல்லை கெட்டவன்? ராஜ்யபாரத்தை விட்டுட்டு தாவீதை கொலை பண்ண ஓடிட்டு இருக்கிறவன், திருப்பி அடிக்கிறதுக்கு 1000 நியாயமான காரியம் தாவீதுக்கு இருந்தது. தாவீது என்ன சொல்றாரு? தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் நான் கைப்பட மாட்டேன், அது கர்த்தர் பார்த்துக்குவேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம கண்டுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா பாஸ்டர்னு கேட்கலாம். அதையும் நான் சொல்லலை. அதாவது உலகத்தில் நடக்கிற ஊழியக்காரர்கள் செய்கிற தவறுகளை பெயரை சொல்லாமல் திருச்சபைக்கு சொல்லி திருச்சபையை கவனிப்பாக அல்லது திருச்சபைக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. இப்போ நானே இதை சென்ட் பண்ணுறேன், பேரை சொல்றதுல என்ன புல்பிட் மேனஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தர் இப்படி பண்ணார், இங்கே ஒரு வொர்ஷிப் லீடர் அப்படி பண்ணார், அங்கே ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படி பண்ணார், இங்கே ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணார். ஜென்ரலாக சொல்லணும், ஜென்ரலாக யாரையும் பர்டிகுலராக நம்ம சொல்லலை. ஸோ ஜென்ரலாக சொல்லும்போது அது ஒரு எச்சரிப்பு, அவ்வளோதான். அப்போ சபையை எச்சரிக்கிறது தான் நோக்கமே ஒழிய அந்த குறிப்பிட்ட ஆளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. அதுதான் நமக்கு வேணும். ஒருத்தர் பண்ணுற தவறு இன்னொருக்கு பரவாதபடி நம்ம காத்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் எதிர்த்து நிற்பது அது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பதை போல ஆகும். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் அப்படி கீழே வாசித்துட்டே வாங்க. 12ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் என்ன செய்கிறது. 3வது ஒரு விசுவாசியோட கடமை என்ன தெரியுமா? அக்செப்டிங் காட்லி கவுன்சில், தெய்வீக ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுது. நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, எந்த சர்ச்சோ, இப்போ IMTVயில் கேட்குறீங்க வைங்க, நீங்கள் ஏதோ பல சபைக்கு போகிற ஆட்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த சர்ச்சில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தியை நீங்கள் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தேவ வசனமாக தான் ஏற்றுக்கொள்ளும். அதான் தெசலோனிக்கே திருச்சபை செஞ்சாங்க. அங்கே உட்காந்துட்டு இந்த பிரசங்கம் யாருக்கு பண்ணுறாரு, இந்த பிரசங்கம் இவருக்கு தான் பண்ணுறாரோ, அவருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சு, இவர் யாரோ இவரை போய் போட்டு விடாங்களா, நம்மளை பற்றி பேசுகிறார, அப்போ நம்மளை பற்றி யார் போய் சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி தாட்டுக்குள்ளே ஒரு விசுவாசி போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார். ரெவலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. பாஸ்டர்ஸ் எங்களுக்கெல்லாம் பைபிள் காலேஜே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாஸ்டல் எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு, பாஸ்டல் தியாலஜின்னு ஒரு டாபிக் உண்டு. ஸோ டோன்ட் யூஸ் த புல்பிட் டு அட்டாக் எனிபடி, அட்டாக் த பிலீவர்ஸ். ஸோ நல்ல பாஸ்டர்ஸ் யாருமே அதை பண்ணுறதில்லை, பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த வசனம் என்னை குத்திச்ச பாஸ்டர் எப்படி? அது ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய கிரியை. என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, எங்கள் பிலீவர்ஸ்லாம் வராங்க, சில பேசுகிறாங்க. நான் நிறைய பேர்ட்ட எடுத்து காமிச்சிருக்கிறேன். அவங்க பேசுவாங்க. அவங்க பிரச்சனை கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் கர்த்தர் எனக்கு ஏற்கனவே திங்கள் செவ்வாய் முதல்ல பேசியிருப்பார் ஆண்டவர். ஒருதெல்லாம் ஒரு ஃபேமிலிட்ட நான் எடுத்து காமிச்சேன், பாருங்க தம்பி இதுதான் அது மெசேஜ் இன்னும் ஃபுல் ஃபார்மில் வரல, கிறுக்கி வச்சுருக்கேன். என்னோட கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாடு அங்கங்கே எழுதி வச்சுருக்கேன், கிறுக்கல்கள். அவர்கிட்ட எடுத்து காமிச்சேன், பாருங்கள் இதுதான் நான் சண்டே பேச போகிறேன். என்ன இப்போ உங்கள் முன்னாடி நான் எழுதலை, அப்படி தானே நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி நான் எழுதலை, இது எனக்கு கர்த்தர் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட வியாழக்கிழமை என்கிட்ட சொல்கிறீங்க, கர்த்தர் 2 செவ்வாய்க்கிழமை பேசிட்டாரு. ஸோ சண்டே நான் பேசும்போது நான் சொன்னதை வச்சு தான் பாஸ்டர் பேசுகிறேன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காத. இது கர்த்தர் கொடுத்தது, நான் பேசணும். உன்ன மாதிரி எத்தனை பேர் வராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரில, அவங்க அதை உணர்ந்துக்கிட்டாங்க. இப்போ சப்போஸ் அவர் வியாழக்கிழமை வரலன்னு வைங்க, என்ன நினைப்பாரு? எங்கள் அப்பா போய் சொன்னாரா, எங்கள் மாமியார் சொன்னாங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்களா, அந்த பிரதர் சொன்னாரா, இவர் சொன்னாரா, இப்படி தான் மைண்டு போகும். ஸோ நான் பாஸ்டரல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மெஜாரிட்டின்னு சொல்றதை விட பலிபீடத்திலிருந்து வருகிற வசனங்கள் எல்லாம் அது கர்த்தருடைய வசனம். இந்த இடத்திலிருந்து ஒரு கழுதை பேசினாலும் அது கர்த்தருடைய வசனம் தான். நமக்கு மனதுக்கு பிடித்தவர்கள், மனதுக்கு பிடிக்காதவர்கள் யாரு பேசினாலும் அது கர்த்தருடைய வசனம் தான். கொரிந்து திருச்சபையில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்?
எப்போ பலிபீடத்திலிருந்து வார்த்தை வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மனுஷர் வசனமாக நம்ம எடுக்கவே கூடாது. அது தேவ வசனமா எடுக்கணும். பவுல் சொல்றாரு, ஆமா நீங்க தேவ வசனமா எடுத்துக்கொண்டீங்க, அது உண்மையிலே தேவ வசனம் தான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அக்செப்ட் காட்லி கவுன்சில் ஃப்ரம் த புல்பிட். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நம்மள்ட்ட பேசுவார், நம்மளை உணர்த்துவார், நம்மளை எச்சரிப்பார், நம்மளை சில நேரம் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுதான் உருவாக்குதல். அந்த ப்ராசஸ் அப்படி தான் போகும். ஆனால் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த ப்ராசஸ்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் பொன்னாக விளங்குகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஆண்டவர் தருவார். இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க, 2:14 வாசிங்க பாருங்க. 1 Thessalonians 2:14. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்திலிருந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஒரு விசுவாசனுடைய கடமை என்னது? அக்செப்டிங் சஃபரிங்ஸ், பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பாடுகளை சகித்தல். நல்ல கவனிங்க, பாடுகளே உனக்கு இருக்காது அப்படிங்கிறது அது ஒரு பிரெயின் வாஷ். அது பிப்ளிக்கல் டீச்சிங்ஸே கிடையாது. இயேசுவை நம்பி வந்தா நீ நல்லா இருப்ப, அது 100க்கு 100 உண்மை. இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ நமக்கு தேவையான உணவு, உடை, பணம், கல்வி, திருமணம், குடும்பம், வாகனம், வீடு, வேலை, சொத்து, என்னென்ன தேவையோ இது எல்லாவற்றையும் இயேசு தருவார், நம்மளை செழிப்பாக வைத்திருப்பார். ஆனால் உனக்கு வியாதியே வராது, உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு போராட்டமே வராது, உனக்கு அது சண்டையே வராது, இல்லை உனக்கு பாடுகளே வராது. அது கள்ள தீர்க்கதரிசனம், பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ் கிடையாது. பைபிள் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றது, இந்த உலகம் உங்களை பகைக்கும், பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். பச்சை மரத்திற்கு இன்ற பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு? நீங்க பாருங்க, இந்த கான்ஃபிளிக்ட் ஏன் வருது? இப்போ 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொல்றாரு, சண்டை வராங்க. ஒருத்தருக்கு ஒரு மதிப்பீடு வேல்யூஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு வேல்யூஸ் இருக்கும். அது ரெண்டு பேரும் ரெண்டையும் செய்யணும்னு நினைக்கும் போது சண்டை வரும். இதுதான் நடக்கும். ஒரு நல்ல கிறிஸ்தவன் உலகத்துல நிறைய விஷயங்களை ஒத்து போக முடியாது, பாடு வரும். சார் அப்படியே பேப்பரில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுங்க சார், நான் பார்த்துக்கலாம், கண்டுக்கலாம், பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் சார், அது எதுவும் வந்தால் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தான், உங்களுக்கு ஒரு ஷேர் தரேன் சார் அப்படின்னு சொல்கிறானா ஒரு நல்ல கிறிஸ்தவன் நோன் தான் சொல்ல வேண்டியது வரும். அப்போ இவனுக்கு பிரச்சனை வரும். அவன் போய் தப்பாக சொல்லுவான். அவன் நீங்கள் அதை தடுத்துட்டீங்க, உங்கள் மனசுலேயே வச்சுருப்பான், மேலே தப்பாக சொல்லுவான், கீழே இருக்காளுக்கு தப்பாக சொல்லுவான், அவங்களை கெடுக்க பார்ப்பான். பாடு. ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா இடத்துலையும் பாடு உண்டு. வீட்டில் பாடு உண்டு, பணத்தில் பாடு உண்டு, சர்ச்சில் உண்டு, ஒர்க் பிளேஸில் உண்டு, வசிக்கிற இடத்துல உண்டு. ஆனால் நீங்கள் அவங்க எல்லாம் பாடுகளை ஏற்றுக்கொண்ட மாதிரி நீங்களும் என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு பிரச்சனை வருது, ஏன் வருது, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகுதுங்க. பிரச்சனை வரும் தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கடைசி வரை நம்ம கூட இருக்காரு, நம்மளை கைவிட்டு போக முடியும். எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டோம். நீ ஆறுகளின் வழியே நடந்தாலும் அவைகள் உண்மையில் பொருளுகிறதில்லை, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாத இருப்பாய். ஸோ பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? சகிக்கணும், சந்தோஷமா சகிக்கணும். சந்தோஷமா சகிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? ஆண்டவர் தருவாரா. ஸோ இந்த பார்ட் 3ல சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கணும், ஈகர்லி வெயிட்டிங் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஹிஸ் ரிட்டர்ன். ஊழியக்காரர்களுக்கு பிரியமா இருக்கணும், டியர் டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை தேவ வசனமா ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்டிங் காட்லி கவுன்சில்ஸ் ஃப்ரம் த புல்பிட். அவர் கடைசி சொல்லியிருக்கிறேன், அக்செப்டிங் சஃபரிங்ஸ், பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க? நிருபங்களை வாசிங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஒரு விசுவாசிக்கு என்னென்ன கடமைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரோ அது சந்தோஷமா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த சத்தியங்களை கேட்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. கேட்ட யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆஸ்வதிக்கிறோம். இதை வாழ்க்கையில கை கொள்வதற்கு கிருபை தான். கை கொள்வதனால் சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சிகளும் எழுப்புதலையும் நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். ஒருவரை மகிமைப்படுகிறார்கள். தெசலோனிக்கே திருச்சபைகளைப் போல எங்கள் திருச்சபைகளும், தெசலோனிக்கே விசுவாசிகளைப் போல எங்கள் விசுவாசிகளும், தெசலோனிக்கே ஊழியர்களைப் போல எங்கள் ஊழியர்களும் இருக்கிற கிருபைகளை தாரும். மகிமைப்படுகிறார்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காட் bless you. Thank you for watching.